இந்திய பொருளாதாரம் மந்த நிலையில் இல்லை என்பதற்கு சர்வதேச அமைப்புகள் அளிக்கும் அங்கீகாரமே சாட்சி என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து விட்டதாக கடந்த ஜூலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததற்கு மக்களவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் விளக்கம் கோரினர். இதற்கு பதிலளித்து பேசிய நிர்மலா சீதாராமன், இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியை ஒவ்வொரு சர்வதேச அமைப்பும் அங்கீகரிப்பதாக குறிப்பிட்டார். சர்வதேச நிதியம், S&P போன்ற அமைப்புகள் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுவடையும் என கணித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நிகழ் நிதியாண்டின் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.2% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும், இந்த நிதியாண்டில் பொருளாதாரம் 7.3% வளர்ச்சி அடையும் எனவும் ரிசர்வ் வங்கி கணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடன் GDP விகிதம் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு 61.4% இருந்த நிலையில் மத்திய அரசின் சிறப்பான கொள்கைகளால் 2023-24 57.1% குறைந்துள்ளதாகவும், நிகழாண்டு இறுதியில் இது 56.1% குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். கடந்த 2014-15 பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்படும் உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 46,000 கோடியாக இருந்த நிலையில் 2023-24 1,27,000 கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். இது மட்டுமின்றி மின்னணு வாகனங்கள் என பல்வேறு துறைகளிலும் இந்தியா பெரும் வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாகவும், இத்தனை தரவுகள் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைவதாக கூறுகையில் யாரோ ஒருவர் வீழ்ச்சியடைந்ததாக கூறியதை ஏற்க தேவையில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் தெளிவுபடுத்தினார். புதிய உயர்கல்வி ஆணையம் அமைப்பதற்கான விக்சித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. புதிய தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைப்படி பல்கலைக்கழக மானிய குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் ஆகியவை கலைக்கப்பட்டு அதற்கு மாற்றாக அனைத்தும் இந்திய உயர்கல்வி ஆணையத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளது. இதன் மூலம் கலை, அறிவியல் பல்கலைக்கழகங்கள், பொறியியல், தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர் பயிற்சி பல்கலைக்கழகங்கள் ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா கொண்டுவரப்பட்டது. விக்சித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்ற புதிய மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதத்திற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.